வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை காவியா அஞ்சலி துப்பறியும் டாக்டர் ரிஷி. இது நான் முதல்ல எழுதின முற்றிலும் கற்பனையான துப்பறியும் கதை. கதைய கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. அமைதி நிறைந்த ஓர் இரவு. அவ்வப்பொழுது இடியின் கம்பீர முழக்கம் அந்த அமைதியை குலைத்து கொண்டு இருந்தது. அந்த பிரம்மாண்ட பங்களாவின் வெளியே இருந்த மரங்களின் மீது தனது வலிமையெல்லாம் ஒன்று திரட்டி வெறிகொண்டு தாக்குதல் நடத்தி கொண்டு இருந்தது புயல் காற்று. இறுதியில் வெற்றி காற்றுக்குத்தான். ஆம், மரங்களின் ஊடே சென்று அந்த பங்களாவின் ஹாலின் சீலிங்கில் இருந்து தொங்கிக் கொண்டு பிரகாசமாக வைரங்களைப் போல் மின்னிக் கொண்டிருந்த சரவிளக்கை அந்த பேய்க்காற்று அசைக்க ஆரம்பித்தது. நேரம் நள்ளிரவு 12 மணி. அந்த ஹாலில் இருந்த பழைய காலத்து கடிகாரம் 12 முறை அடிக்க ஆரம்பித்தது. அந்த நிசப்தமான நேரத்தில் அந்த கடிகாரத்தின் ஒளி 4 திசைகளிலும் பயங்கரமாக எதிரொலித்தது. அப்பொழுது அந்த பங்களாவின் ஒரு அறையில் இருந்து மங்கலான வெளிச்சம் தெரிந்தது. அந்த அறை ஒரு மினி நூலகம் போல் காட்சியளித்தது. அந்த அறையின் இடது பக்கத்தில் ஒரு புக் ஷெல்ஃப். அதில் பலவித மருத்துவ சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் பழைய காலத்து சித்த வைத்திய புத்தகங்களும் மருத்துவ ஆராய்ச்சி புத்தகங்களும் உணவே மருந்து என்னும் புத்தகங்களும் பல மனோதத்துவ புத்தகங்களும் நிறைந்திருந்தது. அதற்கு அருகில் ஒரு சோஃபா இருந்தது. அதன் முன் ஒரு டீப்பாய் இருந்தது. அதில் மருத்துவ உலகத்தில் நடந்த புதிய கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சிகளும் என்ற தலைப்பில் கட்டுரை வந்த பத்திரிகை ஒன்று இருந்தது. அந்த அறையின் வலது பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர் டேபிளும் அதன் அருகில் பல முக்கிய டாக்குமெண்ட்ஸ் நிறைந்த ஃபைல்களும் இருந்தது. அதற்கு முன் இருந்த ஒரு விலை உயர்ந்த நாற்காலியில் அந்த பங்களாவின் உரிமையாளர் டாக்டர் ரிஷி இறந்து கிடந்தார். டாக்டர் ரிஷி வெறும் மனநல மருத்துவர் மட்டுமல்ல, மனிதர்களின் பேச்சுக்களை விட அவர்களின் மௌனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நபர். ஏனென்றால் மௌனம் ஒன்றுதான் மனதில் உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்தும் ஒரு அழகிய கருவி. வார்த்தைகள் அனைத்தும் மனதிலிருந்து வருபவை என்று சொல்ல முடியாது என்பது அவரது நம்பிக்கை. சொல்லும் வார்த்தைகளை விட சொல்லாத வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் என்பது டாக்டர் ரிஷியின் கருத்து. அவருடைய கண்களுக்கு ஒரு சக்தி உண்டு. மனித மனதில் உள்ள புதிர்களை கண்டுபிடிக்கும் சக்தி அந்த கண்களுக்கு உண்டு. கண்களின் வழியே ஊடுருவி மனதின் ஆழத்தில் இருக்கும் புதிர்களுக்கு விடை கண்டுபிடிக்கும் வல்லமை அந்த கண்களுக்கு உண்டு. அதனால் பல பேரின் பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு சொன்னார். பல நோயாளிகள் விரைவில் குணமாகி வீடு திரும்பினார்கள். அவருக்கு பேரும் புகழும் கிடைத்தது. மருத்துவ கல்லூரியில் பல புரொஃபசர்ஸ் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது டாக்டர் ரிஷியை மேற்கோள் காட்டிதான் பாடம் எடுப்பார்கள். பொதுமக்கள் முதல் காவல் அதிகாரிகள், நீதிபதிகள் வரை டாக்டர் ரிஷியை நம்பினார்கள். அவர் மேல் எல்லோருக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகம். அவர் அதிகமாக பேச மாட்டார். அவரின் அமைதியும் வசீகரமும் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கும். அப்படிப்பட்ட டாக்டர் ரிஷியின் வாழ்க்கையிலும் ஒரு இருள் நிறைந்த பகுதி உள்ளது. அது அவருக்கு மட்டும் தெரிந்த ரகசியம். இப்பொழுது அந்த டாக்டர் ரிஷி இறந்து கிடக்கிறார். அவரின் மரணத்திற்கு யார் காரணம்? அவர் வாழ்க்கையில் இருக்கும் அந்த இருண்ட பகுதி என்ன? அத்தியாயம் 2. எல்லோருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று சமையல் கலை வல்லுநர், அறுசுவை சமையல் ராணி, கலியுக அன்னபூரணி செல்வி அஞ்சலி எல்லோரையும் கவரும் வகையில் 5 ஸ்டார் ஹோட்டல் அளவிலான மேகியை செய்ய போகிறார். எல்லோரும் சாப்பிட தயாராகுங்கள் என்று மேடையில் மைக்கு வைத்துக் கொண்டு அனௌன்ஸ்மெண்ட் செய்வது போல் சமையல் அறையில் கையில் கரண்டியை வைத்துக் கொண்டு அஞ்சலி சொல்லிக் கொண்டிருந்தாள். அறையில் முக்கியமான கேஸ் ஃபைலை பார்த்து கொண்டிருந்த காவியா நிமிர்ந்து புருவத்தை உயர்த்தினாள். பின் எழுந்து சமையலறை நோக்கி வந்தாள். ஆரம்பிச்சிட்டியா? ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே உன்னோட ஒரே போராட்டம்தான். என்ன காவியா இப்படி சொல்லிட்ட? உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் மேகியை ரெடி பண்றேன் தெரியுமா? உனக்கு என்னோட அருமை தெரிய மாட்டேங்குது. உன்னோட அருமைதானே நல்லாவே தெரியும். போன ஞாயிற்றுக்கிழமையும் இப்படித்தான் கட்லெட்டு செய்யறேன்னு அடுப்ப தீய விட்டுட்ட. வீடே புகை மண்டலம் ஆயிடுச்சு. நெருப்பு தான் பிடிச்சிருச்சுன்னு ஹவுஸ் ஓனர் தீயணைப்பு துறைக்கு போன் பண்ணி வர வச்சுட்டாரு. உன்னால என் மானமே போச்சு என்று காவியா சொன்னதும் அஞ்சலி சிரித்து கொண்டே சொன்னாள். அது அடுப்புல வந்த புகையில காவியா. நான் உன் மேல வச்சிருந்த அன்பு மொத்தத்தையும் அந்த கட்லட் மூலமா காட்டலாம்னு இருந்தேன். அது இப்படி புகையா போச்சு. வாட் ஷுட் ஐ டூ?
நல்லா காட்டுன உன் அன்ப. போதும் தாயே, உன் அன்ப பத்தி எனக்கு நல்லா தெரியும். மறுபடியும் நம்ம அப்பார்ட்மெண்ட்ட புகை மண்டலம் ஆக்கிராத, உனக்கு புண்ணியமா போகும். கண்டிப்பா அப்படி ஆகாது காவியா. கொஞ்சம் கோச்சுக்காம அந்த மஞ்சத்தூள் டப்பாவை தரியா? மஞ்சத்தூள் டப்பாவா? மேகிக்கா? ஆமா காவியா, மங்களகரமா மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கலான்னு. சுத்தம், என்ன போட்டு தள்ள பிளான் பண்ணிட்ட. நீ சமையல் கலைக்கே தீராத களங்கம் என்று காவியா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே காவியாவின் போன் ஒலித்தது. காவியா, நான் தான் ஸ்விக்கில இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணேன். அதுவாத்தான் இருக்கும், கோவப்படாம வாங்கு. இது வேறயா என்று சொல்லிக்கொண்டே போனின் டிஸ்பிளேயை பார்த்தாள் காவியா. இன்ஸ்பெக்டர் மதன் காலிங் என்று வந்தது. பின் அஞ்சலியை பார்த்து சொன்னாள், இட்ஸ் நாட் அ ஃபுட் டெலிவரி, இட்ஸ் அ நியூ கேஸ் என்று சொல்லிக்கொண்டே காவியா போனை அட்டன் செய்தாள். அஞ்சலியும் சமையல் அறையிலிருந்து வெளியில் வந்தாள். ஹலோ சார், மிஸ் காவியா, நீங்களும் மிஸ் அஞ்சலியும் உடனே ஒரு இடத்துக்கு வரணும் என்று மதன் பதட்டமாக சொன்னார். எங்க வரணும் என்று காவியா கேட்டதும், டாக்டர் ரிஷி, மனநல மருத்துவர், நேத்து ராத்திரி அவரோட வீட்ல லைப்ரரி ரூம்ல இறந்து கிடந்தாரு. ரூம் கதவு பூட்டி இருக்கு. பார்த்தா தற்கொலை மாதிரி தெரியுது. ஆனா தற்கொலை இல்ல, யாரோ அவரை கொலை செஞ்சிருக்காங்க. வாட் என்று காவியா சத்தமாக கேட்கவும், அஞ்சலி காவியாவை பார்த்து யார் என்று சைகையால் கேட்டாள். ஆள்காட்டி விரலை வாயில் வைத்து அமைதியாக இரு என்று சைகை மூலம் சொல்லிவிட்டு போனில் இன்ஸ்பெக்டர் மதனிடம் கேட்டாள். டாக்டர் ரிஷி, அவரை எங்களுக்கு தெரியுமே. ஆமா, போன வருஷம் சஞ்சீவ் வழக்குல அவர் ஒரு முக்கிய சாட்சி. நேத்து கூட அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட உங்க பேரையும் அஞ்சலி பேரையும் சொல்லியிருக்காரு. அப்படியா? அவர் எங்களை இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரா? எங்களை பத்தி என்ன பேசினார்னு தெரியுமா? ஆமா, அவருக்கு உங்க 2 பேரு மேலையும் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்திருக்கு. உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிருக்காரு. அப்படியா? நாங்க உடனே வரோம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் காவியா. பின் அஞ்சலியை பார்த்து சொன்னாள், டாக்டர் ரிஷி நேத்து ராத்திரி இறந்துட்டாரு. வெயிட், டாக்டர் ரிஷி அந்த சஞ்சீவ் வழக்குல முக்கிய சாட்சி? யா, கரெக்ட், அவரேதான். நேத்து ராத்திரி அவரோட வீட்ல லைப்ரரி ரூம்ல இறந்து கிடந்திருக்காரு. கதவு உள்ள லாக் ஆயிருக்கு. பார்த்தா தற்கொலை மாதிரி தெரியுது. ஆனா இது தற்கொலை இல்ல, கொலைன்னு இன்ஸ்பெக்டர் மதன் சந்தேகப்படுறாரு. சரி, அதுக்கு எதுக்கு நம்மள கூப்பிடணும்? அவரே கண்டுபிடிக்க மாட்டாரா? ஏமா கேள்வி நாயகி, உன்னோட எல்லா கேள்விக்கும் கார்ல போகும்போது பதில் சொல்றேன். இப்ப வா, கிளம்பு என்று காவியா சொல்லிக்கொண்டே அவர்களின் பேக், நோட்புக், லேப்டாப் பேக் எல்லாவற்றையும் எடுத்து வைத்தாள். பின் இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அத்தியாயம் 3. 20 நிமிடங்களுக்குப் பிறகு அவர்களின் கார் அமைதியான அந்த பிரம்மாண்ட பங்களாவின் முன் நின்றது. தெருவே அமைதியாக இருந்தது. அந்த வீட்டிற்கு பக்கத்தில் போலீஸ் ஜீப் நின்று கொண்டு இருந்தது. காரில் இருந்து காவியாவும் அஞ்சலியும் இறங்கினார்கள். பங்களா வாசலில் இருக்கும் வாட்ச்மேன் இன்ஸ்பெக்டர் மதனை பார்த்தான். அவர்களை உள்ளே அனுப்பு என்று இன்ஸ்பெக்டர் மதன் சைகை செய்ததும் வாட்ச்மேன் கதவை திறந்தான். காவியாவும் அஞ்சலியும் உள்ளே நுழைந்தார்கள். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், இட்ஸ் ஓகே என்று காவியா சொல்லி முடிப்பதற்குள் அஞ்சலி கேட்டாள், சார், இது நீங்க விசாரிக்க வேண்டிய கேஸ். எங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க என்று அஞ்சலி கேட்டதும் காவியா அஞ்சலியை முறைத்தாள். இன்ஸ்பெக்டர் மதன் சிரித்துக்கொண்டே சொன்னார், டாக்டர் ரிஷி அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட நேத்து ராத்திரி உங்க 2 பேரையும் பத்தி பேசியிருக்காரு. எங்களை பத்தியா? நாங்க அவரோட பேஷண்ட் இல்லையே, நாங்க லாயர்ஸ் என்று காலரை தூக்கி விட்டாள் அஞ்சலி. காவியாவின் பொறுமை எல்லையை கடந்து கொண்டு இருந்தது. புருவத்தை தனது ஆள்காட்டி விரலால் தடவிக்கொண்டு நீண்ட பெருமூச்சு விட்டாள். மீண்டும் இன்ஸ்பெக்டர் மதன் புன்னகையோடு சொன்னார், நீங்க லாயர்ஸ்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த உங்க 2 பேர்கிட்டையும் சொல்லணும்னு டாக்டர் ரிஷி அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இத பார்த்தா தற்கொலை மாதிரி எனக்கு தெரியல, கொலைன்னு மட்டும் தெரியுது. ஆனா அதுக்கான எவிடன்ஸ் இல்ல. என் கண்ணுக்கு தெரியாத இல்ல நான் மிஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு தெரியலாம். அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன் என்று அஞ்சலியை பார்த்து சொல்லிவிட்டு காவியாவை பார்த்து இன்ஸ்பெக்டர் மதன் சொன்னார், நாங்க எதையும் டச் பண்ணல. நீங்களும் கிளவுஸ் போட்டுக்கோங்க. கிரைம் சீனை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க என்று இன்ஸ்பெக்டர் மதன் சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் இருவரும் கிளவுஸை மாட்டிக்கொண்டு அந்த வீட்டின் நூலக அறைக்கு சென்றார்கள். அந்த அறை மிகவும் சுத்தமாக அழகாக இருந்தது. ஒரே ஒரு டிம் லைட் மட்டும் எரிந்து கொண்டு இருந்தது. ஒரு விலை உயர்ந்த நாற்காலியில் டாக்டர் ரிஷி சாய்ந்திருந்தார்.
அவருடைய தலை அவருக்கு முன் இருக்கும் கம்ப்யூட்டர் டேபிளில் சாய்ந்திருந்தது. அவருக்கு பக்கத்தில் பாதி குடிக்கப்பட்ட ஒரு காஃபி கப்பு இருந்தது. கம்ப்யூட்டர் ஆனில் இருந்தது. MS வேர்டு ஓபன் ஆகி இருந்தது. அதில் ஒரு வாக்கியம் டைப் ஆகி இருந்தது. மை மைண்ட் இஸ் நோ லாங்கர் மை ஓன் என்று டைப் செய்திருந்தது. அஞ்சலி அந்த கம்ப்யூட்டரின் அருகில் சென்றாள். கர்சர் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. அவரு டைப் பண்ணிட்டு இருக்கும் போதே இறந்துட்டாரு. அதான் இந்த ஃபைல் சேவ் ஆகாம இருக்கு என்று அஞ்சலி சொன்னதும் காவியா அந்த அறையை கவனமாக சுற்றி பார்த்து கொண்டே நடந்தாள். அந்த அறையில் ரத்தம் இல்லை. சண்டை நடந்ததற்கான அறிகுறிகளும் இல்லை. வைத்த பொருட்கள் வைத்த இடத்தில் அப்படியே இருந்தது. பாய்சன் ஸ்மெல்லும் இல்லை. பின் இன்ஸ்பெக்டர் மதனை பார்த்து காவியா கேட்டாள், இவரு எத்தனை மணிக்கு இறந்து போனார்னு சரியா தெரியுமா? நள்ளிரவு 12 மணிக்கு. ஓ, இதுதான் அவரோட வீடா? முதல்ல பாடிய பார்த்தது யாரு என்று காவியா கேட்டதும் இன்ஸ்பெக்டர் மதன் நடந்த அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்தார். இது டாக்டர் ரிஷியின் சொந்த வீடு. அவர் ஒரு மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறார். அது சம்பந்தமாக ஏதாவது படித்து கொண்டே இருப்பார். இந்த வீட்டில் பகலில் மட்டும்தான் வேலைக்கு ஆட்கள் இருப்பார்கள். சமையல் செய்யும் மங்களம், தோட்டக்காரன் ரங்காராவ், வாயில் காவலாளி முனுசாமி, மொத்தம் 3 பேர் தான் இங்கு வேலை செய்கிறார்கள். இவர்கள் பகலில்தான் இங்கு இருப்பார்கள். இரவில் யாரும் இருக்க மாட்டார்கள். இரவில் தனிமையில் ஆராய்ச்சி சம்பந்தமான பல முக்கியமான புத்தகங்களை படிப்பது, ஆராய்ச்சி சம்பந்தமான வேலைகளை பார்ப்பதுதான் டாக்டர் ரிஷியின் வழக்கம். அதனால் வேலையாட்களை அவர் இரவில் இங்க தங்க அனுமதிப்பதில்லை. நேற்று இரவும் அப்படித்தான் நடந்தது. ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு முக்கியமான புத்தகத்தை படித்து நோட்ஸ் எடுத்துக்கொண்டு இருந்தார். அதனால் யாரையும் அவர் சந்திக்க கூட அனுமதி தர மறுத்துவிட்டார். இன்று காலையில் வழக்கம் போல் மங்களம், ரங்காராவ், முனுசாமி வேலைக்கு வந்தார்கள். நேற்று இரவு எப்படி இருந்ததோ அப்படியே அதே நிலைமையில் லைப்ரரி அறை மூடியிருந்தது. வேலையை முடித்துவிட்டு டாக்டர் கிளம்பி விட்டார் போல என்றுதான் முதலில் எல்லோரும் நினைத்தார்கள். அதனால் அந்த அறையை சுத்தம் செய்ய மங்களம் கதவை திறக்க முயன்றாள். ஆனால் அவளால் கதவை திறக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் உள்பக்கம் தாழ்பால் போட்டிருப்பதை கவனித்து ரங்கராவிடமும் முனுசாமியிடமும் சொன்னாள். சாவி துவாரம் வழியாக பார்க்கும்போதுதான் டாக்டர் மேசை மீது சாய்ந்திருப்பது தெரிந்தது. உடனே டூப்ளிகேட் சாவி மூலமாக ரங்காராவ் அந்த அறையின் கதவை திறந்தான். எல்லோரும் உள்ளே சென்று பார்த்தார்கள். அங்கு டாக்டர் ரிஷி மேசையின் மீது அசையாமல் சாய்ந்து கிடந்தார். அதனை பார்த்ததும் மங்களம் ஐயோ டாக்டர் என்று கத்தினாள். அவளின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். உயிரற்ற நிலையில் டாக்டர் ரிஷியை பார்த்து அனைவரும் மிரண்டு போனார்கள். அதிர்ச்சியில் சிலை போல ஆனார்கள். சமையல்காரி மங்களம் வாயில் சேலையை வைத்துக் கொண்டு அழுக ஆரம்பித்தாள். பின் ரங்காராவ் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்தான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எஸ், இன்ஸ்பெக்டர் மதன் ஸ்பீக்கிங். ஹூ இஸ் திஸ்? சார், என் பேரு ரங்காராவ். என் முதலாளி டாக்டர் ரிஷி இறந்துட்டாரு. வாட்? டாக்டர் ரிஷியா? ஆமா சார். எப்போன்னு தெரியல. நாங்க இப்பதான் பார்த்தோம். உடனே உங்களுக்கு போன் பண்றேன். எங்க? அவரோட வீட்ல என்று சொல்லி அந்த பங்களாவின் முகவரியை கொடுத்தான் ரங்காராவ். ஓகே, நான் உடனே வரேன் என்று சொல்லிவிட்டு 2 கான்ஸ்டபிள்ஸை அழைத்து கொண்டு இன்ஸ்பெக்டர் மதன் ஜீப்பில் ஏறினார். டாக்டர் ரிஷியின் வீட்டை நோக்கி போலீஸ் ஜீப்பு விரைந்து சென்றது. சம்பவ இடத்திற்கு இன்ஸ்பெக்டர் மதன் வந்தார். டாக்டர் ரிஷியின் உடலை பார்த்தார். அந்த அறையை தனது கண்களால் ஆய்வு செய்தார். பின் காவியா அஞ்சலிக்கு போன் செய்து வரவழைத்தார். இதனை சொல்லி முடித்தார் இன்ஸ்பெக்டர் மதன். அத்தியாயம் 4. அந்த அறையில் இருந்த ஜன்னலின் கதவு லேசாக திறந்திருந்தது. அதனை பார்த்து கொண்டே இன்ஸ்பெக்டர் மதனிடம் காவியா கேட்டாள், நீங்க வரும்போது இந்த ஜன்னல் திறந்திருந்ததா? எஸ், ஆனா இதுல இரும்பு கிரில் இருக்கு. அதனால யாரும் உள்ளேயும் வர முடியாது, வெளியேவும் போக முடியாது என்று இன்ஸ்பெக்டர் மதன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அஞ்சலி அங்கிருக்கும் புக் செல்ஃபிற்கு பக்கத்தில் சென்றாள். ஒரு அழகான பேப்பர் வெயிட் கீழே உடைந்து கிடந்தது. திறந்திருக்கும் ஜன்னல் வழியே வந்த சூரிய ஒளியில் அந்த உடைந்த பேப்பர் வெயிட்டின் கண்ணாடி துண்டுகள் பளபளவென்று மின்னியது. அதனை பார்த்து கொண்டே அஞ்சலி கேட்டாள், இது எப்படி உடைஞ்சிருக்கும்? தெரியல. எந்த பொருளும் காணாம போகல. போராட்டத்துக்கான அறிகுறியும் இல்ல. திருட்டு நடந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல. எல்லாம் நீட்டா சுத்தமா இருக்கு என்று இன்ஸ்பெக்டர் மதன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே காவியா டாக்டர் ரிஷியின் உடல் அருகில் வந்தாள். அவருடைய கண்களை பார்த்து கொண்டே சொன்னாள், டாக்டர் ரிஷி ரொம்ப ஷார்ப். அவரே இப்படி மை மைண்ட் இஸ் நோ லாங்கர் மை ஓன் அப்படின்னு எழுதியிருக்காருன்னா சம்திங் ராங். அவரையும் அவர் மனசையும் யாரோ மேனிபுலேட் பண்ணிருக்காங்க என்று காவியா சொன்னதும் அஞ்சலி கேட்டாள், யூ மீன் சைக்காலஜிக்கல் மேனிபுலேஷன்? உறுதியா தெரியல.
பார்க்கலாம் என்று அஞ்சலியை பார்த்து சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் மதனை பார்த்து கேட்டாள். நேத்து அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட எங்களை பத்தி சொன்னதா சொன்னீங்களே, அந்த அசிஸ்டன்ட் வந்திருக்காங்களா? எஸ், அவங்க பேரு மீனா என்று சொல்லி தனக்கு பக்கத்தில் இருக்கும் பெண்ணை பார்த்து கை நீட்டினார் இன்ஸ்பெக்டர் மதன். நீல நிற சல்வாரில் பதட்டமாக நின்று கொண்டிருந்தாள் மீனா. அவளை நன்றாக உன்னித்து கவனித்தார்கள் காவியாவும் அஞ்சலியும். பின் காவியா கேட்டாள், டாக்டர் ரிஷி நேத்து எங்களை பத்தி உங்ககிட்ட என்ன சொன்னாரு? நேத்து ராத்திரி டாக்டர் எனக்கு போன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப பதட்டமா இருந்தாரு. ஏதோ ஒரு உண்மைய உங்ககிட்ட சொல்லி கன்ஃபஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன உண்மைன்னு கேட்டேன். ஆனா அத பத்தி அவர் என்கிட்ட ஒன்னும் சொல்லல. திரும்ப திரும்ப உங்க 2 பேர் பேரை மட்டும்தான் சொன்னாரு என்று மீனா சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என் மனம் இனி என்னுடையது அல்ல அப்படின்னு எழுதுற அளவுக்கு ஒரு மனநல மருத்துவரை பயமுறுத்துற விஷயம் என்னவா இருக்கும் என்று அஞ்சலி மெதுவாக முணுமுணுத்தாள். அப்பொழுது டாக்டர் ரிஷி சாய்ந்திருக்கும் மேஜையை கூர்மையாக கவனித்த காவியா அதிர்ச்சியானாள். அவள் கால்கள் தானாக பின்னோக்கி நடந்தது. பின் சொன்னாள், இது தற்கொலை இல்ல என்று சொன்ன காவியாவை எல்லோரும் அதிர்ச்சியோடு பார்த்தார்கள். அத்தியாயம் 5. நேற்று வரை ஆராய்ச்சி, மருத்துவர்களின் வருகை, பேச்சு சத்தம், சிரிப்பொலி என்று இருந்த டாக்டர் ரிஷியின் வீடு இன்று மிகவும் அமைதியாக இருந்தது. அங்கு நிலவிய அமைதியை கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் குலைத்து கொண்டு இருந்தது. அந்த ஹாலில் இருந்த சோஃபாவின் விளிம்பில் கை விரல்களை பிசைந்து கொண்டு பதட்டத்தோடு உட்கார்ந்திருந்தாள் மீனா. அவள் கண்கள் சிவந்திருந்தது. அழுகையினால் வந்த சிவப்பு அல்லாது, இரவெல்லாம் உறங்காததால் வந்த சிவப்பு. இதற்கு முன் இப்படி ஒரு அதிர்ச்சியை அவள் வாழ்க்கையில் சந்தித்ததே இல்லை. இதுதான் முதல் முறை. அதனால் மிகவும் பயந்து போய் இருந்தாள். காவியாவும் அஞ்சலியும் அவளுக்கு எதிரில் உள்ள சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார்கள். இன்ஸ்பெக்டர் மதன் கைகளை கட்டிக்கொண்டு சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தார். அங்கு நிலவிய மௌனத்தை கலைக்க விரும்பி மீனாவை பார்த்து காவியா கேட்டாள், மிஸ் மீனா, டாக்டர் ரிஷியோட போன் காலை ட்ரேஸ் பண்ணதுல அவரோட கடைசியா பேசினது நீங்க தானே எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அவரு உங்ககிட்ட என்ன சொன்னாரு? மறைக்காம எல்லா உண்மையும் எங்ககிட்ட சொல்லிருங்க என்று காவியா கேட்டதும் மீனா மிகவும் பதட்டத்தோடு வலுக்கட்டாயமாக எச்சிலை விழுங்கினாள். அவளுக்கு வியர்த்து கொட்டியது. பின் சொல்ல ஆரம்பித்தாள், நேத்து ராத்திரி 10:15 மணி இருக்கும். டாக்டர் எனக்கு போன் பண்ணியிருந்தாரு. பொதுவா ராத்திரியில அவர் போன் பண்ண மாட்டாரு. நேத்து அவர் போன் பண்ணதும் சம்திங் அர்ஜென்ட் ஆர் சம்திங் இம்பார்ட்டன்ட், அதான் இந்த நேரத்துல நமக்கு போன் பண்ணிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் போனை அட்டன் பண்ணேன். அவரு ரொம்ப பதட்டமா பேசினாரு. அவரு குரல்ல பயம் தெரிஞ்சது. இதுவரைக்கும் அவர் பயந்து நான் பார்த்ததே இல்ல. நேத்துதான் அவர் குரல்ல முதல் முறையா பயத்தை உணர்ந்தேன். மீனா சொன்னதை கேட்டு சோஃபாவில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அஞ்சலி சற்று நிமிர்ந்து முன்னோக்கி உட்கார்ந்தாள். பின் மீனாவை பார்த்து கேட்டாள், அவரு உங்ககிட்ட என்ன சொன்னாரு? நல்லதுன்னு நினைச்சு செய்யக்கூடாத ஒரு தப்ப செஞ்சிட்டதா சொன்னாரு. அவருக்கு நெருக்கமான ஒருத்தரு ஒரு மிகப்பெரிய உண்மைய மறைச்சு நடிக்கிறதா சொன்னாரு. என்னாலதான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. அத சரி பண்ண விளக்கம் கொடுக்க எனக்கு அவகாசம் இல்லைன்னு சொன்னாரு. அவரோட வார்த்தைகள் தெளிவில்லாம இருந்தது. அவர் சொன்னது எல்லாமே புதிரா, ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் இல்லாம மர்மமா, குழப்பமா, சந்தேகமா இருந்தது. எனக்கு ஒன்னும் புரியல என்று மீனா சொன்னதும் அஞ்சலி, காவியா, இன்ஸ்பெக்டர் மதன் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அஞ்சலி மீனாவை பார்த்து கேட்டாள், வேறென்ன சொன்னாரு என்று அஞ்சலி கேட்டதும் மீனா சிறிது நேரம் யோசித்தாள். பின் சொன்னாள், அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன விஷயம்? என்ன பல மாசமா நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. ஏமாத்திருக்காங்களா? யாரு? என்ன ஏமாத்துனாங்க? அது தெரியல. அப்புறம் மிஸ் காவியான்னு உங்க பேரை சொன்னாரு என்று மீனா காவியாவை பார்த்து சொன்னதும் காவியாவின் புருவங்கள் சுருங்கியது. அவள் முகத்தில் 1000 கேள்விகள் ஓடியது. மீனாவை பார்த்து கேட்டாள், அவர் ஏன் என் பேரை சொன்னாரு? அவருக்கு ஏதாவது நடந்தா உங்களால மட்டும்தான் உண்மைய கண்டுபிடிக்க முடியுமா? எங்க, எப்படி உண்மைய வெளிக்கொண்டு வரணும், என்ன தேடுனா என்ன பதில் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? வெளிப்படையா தெரியற விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த மாட்டீங்களாம். மறைஞ்சிருக்கும் உண்மைகள் மீதுதான் உங்க கவனம் இருக்குமா என்று மீனா சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் அஞ்சலி மீனாவை பார்த்து கேட்டாள்,
காவியா பேரை தவிர வேற யாரு பேராவது சொன்னாரா? அவரை யாரு ஏமாத்துனாங்க? எதுக்கு ஏமாத்துனாங்க? என்ன விஷயம்? ஏதாவது சொன்னாரா? இல்ல, என்ன நினைச்சாரோ தெரியல, திடீர்னு போனை கட் பண்ணிட்டாரு. நான் மறுபடியும் அவருக்கு கால் பண்ணேன், ஆனா அவர் அட்டன் பண்ணல என்று மீனா சொன்னதும் இன்ஸ்பெக்டர் மதன், காவியா, அஞ்சலி மூவரும் பார்வையால் பேசிக்கொண்டார்கள். பின் இன்ஸ்பெக்டர் மதன் மீனாவின் அருகில் வந்தார். அவளை பார்த்து சொன்னார், ஓகே மீனா, நீங்க இப்போ கிளம்பலாம். நீங்க இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. நாங்க விசாரணைக்கு கூப்பிடும் போதெல்லாம் நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும் என்று இன்ஸ்பெக்டர் மதன் சொன்னதும் மீனா மெதுவாக தலையாட்டினாள். பின் அங்கிருந்து கிளம்பினாள். அத்தியாயம் 6. மீண்டும் கிளவுஸை மாட்டிக்கொண்டு அந்த வீட்டின் நூலக அறைக்குள் நுழைந்தாள் அஞ்சலி. டாக்டர் ரிஷியின் லேப்டாப்பை ஆன் செய்தாள். பாஸ்வேர்டு இல்லாமலே ஓபன் ஆனது. அஞ்சலிக்கு ஆச்சரியமாக இருந்தது. நோ பாஸ்வேர்டு, தட்ஸ் அன்யூஷுவல். டாக்டர் ரிஷி ஒரு மனநல மருத்துவர். அவருக்குன்னு புரோட்டோகால்ஸ், பிரைவசி எல்லாம் இருந்திருக்குமே. அப்படி இருந்தும் பாஸ்வேர்டு இல்லாம ஒரு லேப்டாப்ப அவர் எப்படி பயன்படுத்தியிருக்க முடியும் என்று முணுமுணுத்து கொண்டே பக்கத்தில் ஆனில் இருக்கும் கம்ப்யூட்டரை பார்த்தாள். அதில் டாக்டர் ரிஷி டைப் செய்திருந்த மெசேஜை மீண்டும் படித்தாள். மை மைண்ட் இஸ் நோ லாங்கர் மை ஓன். அஞ்சலிக்கு ஒன்றும் புரியவில்லை. தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு வந்த காவியா அஞ்சலியிடம் சொன்னாள், ரீசன்ட் ஆக்டிவிட்டியை செக் பண்ணு. ஓ எஸ், இதோ உடனே பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு டாக்குமெண்ட் ஹிஸ்டரியை ஓபன் செய்தாள். இந்த ஃபைல் நேத்து ராத்திரி 11 மணிக்கு தான் கிரியேட் ஆயிருக்கு. எந்த எடிட்ஸும் இல்ல. ஓபன் பண்ணி டைப் மட்டும் பண்ணிருக்காங்க என்று சொல்லிவிட்டு அடுத்தடுத்து இருக்கும் ஃபோல்டர்களை ஸ்க்ரோலிங் செய்து பார்க்க ஆரம்பித்தாள் அஞ்சலி. அவள் சொன்னதை கேட்டதும் காவியாவிற்கு ஒரு சந்தேகம் தோன்றியது. வெயிட், நேத்து ராத்திரி 11 மணிக்கா? அவர் இறந்தது 12 மணிக்கு. அப்போ இந்த ஃபைல் கிரியேட் பண்ண 1 மணி நேரத்துல அவர் இறந்துட்டாரு. அந்த 1 மணி நேரத்துல என்ன நடந்திருக்கும்? அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு என்று காவியா கேட்கவும் அஞ்சலி கர்சரை கிளிக் செய்து ஸ்க்ரோலிங்கை பாஸ் செய்யவும் சரியாக இருந்தது. சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். வாட்? நோட்ஸ் ஃபார் லாயர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. கடைசியா நேத்து மதியம்தான் அந்த ஃபோல்டர் ஓபன் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதை யாரும் ஓபன் பண்ணல என்ற அஞ்சலி சொன்னதும் காவியா அவள் அருகில் வந்தாள். அஞ்சலி அந்த ஃபோல்டரை ஓபன் செய்தாள். அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்தது. அதில் ஒன்று மட்டும் அவர்கள் கவனத்தை ஈர்த்தது. இஃப் எனிதிங் ஹேப்பன்ஸ் டு மீ ஸ்டார்ட் ஹியர் என்று இருந்தது. அதனை பார்த்ததும் அஞ்சலி காவியாவை பார்த்தாள். ஓபன் பண்ணு என்று காவியா மெதுவாக தலையசைத்தாள். அதில் எழுதியிருப்பதை அஞ்சலி படிக்க ஆரம்பித்தாள். உண்மை மறைந்துள்ளது. புதிருக்கு விடை கண்டுபிடிப்பது போல் நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். என்னை சுற்றி இருப்பது எதுவும் உண்மையில்லை. எல்லாம் மாயை, எல்லாம் போலியானவை. யாரும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் இல்லை. நான் மேனிபுலேட் செய்யப்பட்டு இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளவே எனக்கு காலதாமதமாகிவிட்டது. நான் ஒரு தவறு செய்து விட்டேன். நான் ஒருவரை மிகவும் நம்பினேன். அவர் நல்லவர் போல், நேர்மையானவர் போல் நடித்து எனக்கு நெருக்கமானார். ஆனால் அவர் எனக்கு துரோகம் செய்து விட்டார். என்னை ஏமாத்தி விட்டார். நீங்கள் இதனை படித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் ஒன்று நான் இறந்து விட்டேன் அல்லது காணாமல் போய்விட்டேன் என்று அர்த்தம். எனக்கு ஏதோ நடந்திருக்கிறது என்று அர்த்தம். கிடைக்கும் க்ளூஸை வைத்து தயவு செய்து விசாரணையை ஆரம்பியுங்கள். உண்மையை வெளிக்கொண்டு வாருங்கள். உங்கள் கேள்விகளுக்கு பதில் எளிதாக நேரடியாக கிடைக்காது. குற்றவாளி உங்கள் கண்களுக்கு நிரபராதி போல் தெரியலாம். எனது மரணம் தற்கொலை அல்லது விபத்து போல் தெரியலாம். ஆனால் உண்மை என்ன என்பதை ஆழமாக சிந்தித்து காவியாவும் அஞ்சலியும் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த வழக்கிற்கான முதல் க்ளூ அந்த மரப்பெட்டியில் உள்ளது. அதிலிருந்து உங்கள் விசாரணையை ஆரம்பியுங்கள் என்று எழுதியிருந்தது. இதனை படித்து முடித்ததும் அஞ்சலியும் காவியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் அஞ்சலி கேட்டாள், அது என்ன மரப்பெட்டி? அது எங்க இருக்கு என்று அஞ்சலி கேட்டதும் காவியாவும் அஞ்சலியும் அந்த அறையை மீண்டும் நன்றாக சுற்றி பார்த்தார்கள். புக் செல்ஃப் மூலையில் சின்னதாக அலங்கரிக்கப்பட்ட சின்னங்கள் செதுக்கப்பட்ட ஒரு மரப்பெட்டி இருந்தது. காவியா அதனை நோக்கி நடந்தாள். கவனமாக பத்திரமாக அதனை எடுத்து வந்து மேசையின் மீது வைத்தாள். அத்தியாயம் 7.
அந்த மரப்பெட்டியின் மூடி ஓரளவு திறந்தே இருந்தது. அதிலிருந்து அதனை யாரோ திறக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று காவ்யாவும் அஞ்சலியும் புரிந்து கொண்டார்கள். பின் அந்த பெட்டியை திறந்தார்கள். அதில் ஒரு பேப்பர் 4ஆக மடித்து வைக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் ஒரு சின்ன மெட்டல் டிவைஸ் இருந்தது. அதன் மேல் காயின் அளவிற்கு 4 ரிங் பாக்ஸ் இருந்தது. ஒவ்வொரு ரிங் பாக்ஸிலும் A to Z லெட்டர்ஸ் இருந்தது. காவ்யாவிற்கும் அஞ்சலிக்கும் வினோதமாக இருந்தது. அந்த பேப்பரை எடுத்து அஞ்சலி படிக்க ஆரம்பித்தாள். வெளிப்படையாக தெரியும் விஷயம் உண்மை அல்ல. உண்மை எங்கு இருக்கிறதோ அங்குதான் பதில் இருக்கிறது என்று அந்த பேப்பரில் எழுதியிருந்ததை அஞ்சலி படித்ததும் காவ்யா சொன்னாள். அந்த மெட்டல் டிவைஸை ஓபன் பண்ணாதான் நமக்கு அடுத்த க்ளூ கிடைக்கும். ஆமா காவியா, ஆனா அதுக்கு இந்த மெட்டல் டிவைஸை முதல்ல ஓபன் பண்ணணுமே. இந்த பேப்பர்ல எழுதியிருக்கிறதே பெரிய புதிராவுல இருக்கு. கொஞ்சம் மூளைய கசக்கி யோசி அஞ்சலி. மூளை இருந்தா நான் ஏன் இங்க இருக்க போறேன் என்று அஞ்சலி வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டது கேட்டதும் காவ்யா அவளை முறைத்தாள். பின் காவ்யாவும் அஞ்சலியும் சிறிது நேரம் தீவிரமாக சிந்தித்தார்கள். திடீரென்று காவ்யாவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. அஞ்சலியை பார்த்து கேட்டாள். வெளிப்படையாக தெரியும் விஷயம் உண்மை அல்ல. உண்மை எங்கு இருக்கிறதோ அங்குதான் பதில் இருக்கிறது. இதுதானே அந்த பேப்பர்ல எழுதியிருக்கு. ஆமா, இத கேட்கவா இப்படி பதில் கிடைச்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுத்த என்று அஞ்சலி கேட்டதும் காவ்யா கோபமாக அவளை பார்த்தாள். சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல. நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. உண்மை வெளிப்படையா இருக்காது. அப்படின்னா மறைஞ்சிருக்கும் அல்லது ஒளிஞ்சிருக்கும். உண்மை இருக்கிற இடம்தான் ஆன்சர். அப்படின்னா உண்மை மறைஞ்சு, அதாவது ஹைடா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அந்த மெட்டல் டிவைஸை எடுத்தாள். முதல் ரிங் பாக்ஸில் உள்ள லெட்டர்களை சுற்றி H என்ற எழுத்தில் நிறுத்தினாள். இரண்டாவது ரிங் பாக்ஸில் உள்ள லெட்டர்களை சுற்றி I என்ற எழுத்தில் நிறுத்தினாள். மூன்றாவது ரிங் பாக்ஸில் உள்ள லெட்டர்களை சுற்றி D என்ற எழுத்தில் நிறுத்தினாள். நான்காவது ரிங் பாக்ஸில் உள்ள லெட்டர்களை சுற்றி E என்ற எழுத்தில் நிறுத்தினாள். ஹைடு என்ற வார்த்தையை உச்சரித்தாள். பெட்டி திறந்தது. அதில் அடுத்த லெட்டர் இருந்தது. நான் யாருக்கு பாதுகாவலனாக இருக்கிறேனோ அவரால் தான் எனது பாதுகாப்பிற்கு ஆபத்து வந்துள்ளது. தத்தெடுக்கப்பட்டவர் நல்லவர் இல்லை. உண்மை தெரிய வேண்டுமா? உன்னை நீயே பார்த்துக்கொள் என்று எழுதியிருந்தது. மீண்டும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அஞ்சலி கேட்டாள். தத்தெடுக்கப்பட்டவரா? அது யாரு? அப்பொழுது அங்கு வந்த இன்ஸ்பெக்டர் மதன் சொன்னார். சஞ்சய், அவரோட வளர்ப்பு பையன். இது வேறையா? இந்த கேசி என் மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்குதுப்பா. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். யோசிக்கிறது நான். நீ உன் மூளைய பத்திரமா ஃப்ரெஷ்ஷா தானே வச்சிருக்க. என்ன காவியா இப்படி சொல்லிட்ட? நீ யோசிச்சா என்ன, நான் யோசிச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. நீயே இப்படி பிரிச்சு பேசலாமா என்று அஞ்சலி கேட்டதும் இன்ஸ்பெக்டர் மதன் மெலிதாக புன்னகைத்தார். பின் காவியாவை பார்த்து கேட்டார். உண்மை தெரிய வேண்டுமா? உன்னை நீயே பார்த்துக்கொள் அப்படின்னு எழுதியிருக்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணாடி. நம்மள நாமே பாத்துக்கிற இடம் கண்ணாடி. சூப்பர் காவியா, என் அசிஸ்டன்ட்னு நீ அடிக்கடி ப்ரூஃப் பண்ற என்று அஞ்சலி சொன்னதும் காவியா அவளை முறைத்து கொண்டே சொன்னாள். சரிங்க மேடம், முதல்ல கண்ணாடி எங்க இருக்குன்னு பாரு என்று காவியா சொன்னதும் இன்ஸ்பெக்டர் மதன் சொன்னார். டாக்டரோட பெட்ரூம்ல இருக்கலாம், அங்க போய் பார்க்கலாமா என்று இன்ஸ்பெக்டர் மதன் கேட்டதும் எல்லோரும் டாக்டரின் படுக்கை அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். படுக்கை அறைக்கு செல்லும் நடைபாதை மிகவும் அமைதியாக இருந்தது. பளபளப்பான தரை அவர்களை கண்ணாடி போல் பிரதிபலித்தது. டாக்டர் ரிஷியின் படுக்கை அறை கதவு பாதி திறந்த நிலையில் இருந்தது. அந்த அறைக்குள் ஒரு படுக்கை, ஒரு அலமாரி, ஒரு உயரமான கண்ணாடி மற்றும் உளவியல் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு மேஜை, இதுதான் இருந்தது. அஞ்சலி கண்ணாடியை நோக்கி சென்றாள். சுற்றியும் முற்றியும் பார்த்தாள். கண்ணாடியை தட்டி பார்த்தாள். ஒன்றும் ஆகவில்லை. ஒண்ணுமே இல்லையே என்று அஞ்சலி சொன்னதும் காவியா அங்கு வந்தாள். கண்ணாடிக்கு பின்பக்கம் ஒரு சிறிய இடைவெளி இருந்தது. கண்ணாடிக்கும் ஃப்ரேமுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருந்தது. அதற்குள் ஒரு கவர் இருந்தது. அதனை எடுத்து பிரித்தாள். அதில் ஒரு குறிப்பு இருந்தது. அவள் சொல்வது உண்மையல்ல. அவள் தவறாக புரிந்து கொண்டாள். உண்மையில் நான் அவளுக்காக வருத்தப்பட்டேன். அவளை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அதுதான் நான் செய்த தவறு. அவளை பற்றிய உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் நான் தவறு செய்து விட்டேன். செய்யக்கூடாத விஷயத்தை அவள் செய்ய போகிறாள். என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று அதில் எழுதியிருந்தது. காவ்யா, அஞ்சலி, இன்ஸ்பெக்டர் மதன் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அஞ்சலி கேட்டாள். யார் அந்த அவள்?
டாக்டர் ரிஷி வீட்ல இருக்கக்கூடிய ஒரே பொண்ணு அவரோட மருமக பிரியாதான், சஞ்சயோட ஒய்ஃபு என்று இன்ஸ்பெக்டர் மதன் சொன்னதும் காவியா சொன்னாள். அப்போ தத்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு டாக்டர் ரிஷி சொன்னது சஞ்சய பத்தி இல்ல, அவரோட மனைவி பிரியாவை பத்தி என்று காவியா சொன்னதும் இன்ஸ்பெக்டர் மதனும் அஞ்சலியும் ஆமாம் என்று தலையாட்டினார்கள். அத்தியாயம் 8. காவ்யா, அஞ்சலி, இன்ஸ்பெக்டர் மதன் மூவரும் அந்த கண்ணாடிக்கு பின்னால் இருந்து எடுத்த லெட்டருடன் ஹாலுக்கு வந்தார்கள். அங்கு சோஃபாவில் பிரியா உட்கார்ந்திருந்தாள். எந்த பதட்டமும் இல்லாமல் தெளிவாக நிதானமாக உட்கார்ந்திருந்தாள். அவளின் கார்டியன் மற்றும் மாமனாரான டாக்டர் ரிஷி இறந்து விட்டார். ஆனால் எந்தவித பதட்டமும் இல்லாமல் இருந்தாள். அவள் முகத்தில் கவலை ரேகை மட்டும் தெரிந்தது. இன்ஸ்பெக்டர் மதன் அவளை காவியா அஞ்சலிக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இவங்கதான் மிஸ்ஸஸ் பிரியா சஞ்சய். 1 வருஷத்துக்கு முன்னாடி பிஜி படிக்க இங்க வந்தாங்க. டாக்டர் ரிஷி தான் இவங்களோட கார்டியன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் ரிஷி தன்னோட வளர்ப்பு பையன் சஞ்சய்க்கும் இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு என்று இன்ஸ்பெக்டர் மதன் சொன்னதும் காவியா பிரியாவை பார்த்து சொன்னாள். பிரியா, ஐ ஆம் காவ்யா, திஸ் இஸ் அஞ்சலி, வி ஆர் லாயர்ஸ். இந்த வழக்கு விசாரணைக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம் என்று காவ்யா சொன்னதும் பிரியா மெதுவாக தலையசைத்தாள். கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் அவர்களை பார்த்து சொன்னாள். எனக்கு புரியுது, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் என்று பிரியா சொன்னதும் அஞ்சலி கேட்டாள். டாக்டர் ரிஷி உங்க கார்டியன், அப்புறம் உங்க மாமனார் ஆயிட்டாரு. சோ உங்களுக்கு அவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் என்று அஞ்சலி கேட்டதும் பிரியா நீண்ட பெருமூச்சு விட்டாள். பின் கண்களை மூடி ஒரு முறை நிதானமாக மூச்சு விட்டாள். அதன் பிறகு அவர்களை பார்த்து சொன்னாள். மாமா, அதான் டாக்டர் ரிஷி ரொம்ப நல்லவரு, அன்பானவரு, அதே சமயம் கண்டிப்பாவும் இருப்பாரு. எனக்கு தங்க இடம் இல்லாத போது அவர்தான் எனக்கு தங்க இடம் கொடுத்தாரு. என்னை படிக்க வச்சாரு. ரொம்ப தைரியமானவரு. அவர் ஏன் இப்படி செஞ்சார்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல. அவளின் நடவடிக்கைகள், பேச்சுக்கள் அனைத்தையும் காவியா உன்னிப்பாக கவனித்தாள். பின் கேட்டாள். கொஞ்ச நாளா அவரு மன வருத்தத்துல இருந்தாரு போல, எதை பத்தியோ அதிகமா சிந்திச்சு கவலைப்பட்டு இருக்காரு போல, அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று காவியா கேட்டதும் பிரியா முதலில் தயங்கினாள், தடுமாறினாள். பின் நிதானித்து கொண்டு சொன்னாள். அவர் எப்பவுமே அமைதியாத்தான் இருப்பாரு, அதிகமா பேச மாட்டாரு. அவர் எப்பவுமே ஆராய்ச்சின்னு ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதனால அவருக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கலாம்னு நினைச்சேன். என்கிட்ட அவர் எதையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாரு. ஓ, நேத்து ராத்திரி எங்க இருந்தீங்க பிரியா என்று அஞ்சலி கேட்டதும் பிரியா கேஷுவலாக சொன்னாள். என் ஃப்ரெண்டு குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி, நான் அங்க போயிருந்தேன். காலையில தான் அங்கிருந்து வந்தேன். வீட்டு வாசல போலீஸ் ஜீப்பை பார்த்ததும் எனக்கு ஒன்னும் புரியல, பயம் அதிகமாயிடுச்சு. ஓ, உங்க போன் என்னாச்சு? யாரும் உங்களுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணலையா? என் போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால எனக்கு தகவல் சொல்ல முடிஞ்சிருக்காது. ஓ, உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன? கீதா. அவங்க அட்ரஸ் அப்புறம் போன் நம்பர் தர முடியுமா என்று காவியா கேட்டதும் கீதாவின் போன் நம்பர் மற்றும் அட்ரஸை கொடுத்தாள் பிரியா. அதனை அஞ்சலி அவளின் நோட்பேடில் குறித்து கொண்டாள். பின் காவியா பிரியாவை பார்த்து பொறுமையாக நிதானமாக ஒரு கேள்வி கேட்டாள். டாக்டர் ரிஷியை யாரோ நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க போல. அவங்கள பத்தி அவரு உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்காரா? அவங்க யாரு, என்ன விஷயம்னு ஏதாவது தெரியுமா என்று காவியா கேட்டதும் பிரியாவின் விழிகள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. இல்ல, என்கிட்ட அப்படி எதுவும் யார பத்தியும் அவர் சொன்னதில்ல என்று வேகமாக பதட்டமாக சொன்னாள். அவளிடம் இவ்வளவு நேரம் தெரிந்த நிதானம் இப்பொழுது காணாமல் போயிருந்தது. அவள் முகத்தில் ஒரு சிறிய மாற்றம் தெரிந்தது. மாமனார் இறந்ததுக்கு வருத்தப்படுவதற்கு பதிலாக பயப்படுவது நன்றாக தெரிந்தது. நேத்து ராத்திரி வழக்கத்துக்கு மாறா புதுசா ஏதாவது பாத்தீங்களா என்று அஞ்சலி கேட்டதும் பிரியா இல்லை என்று தலையசைத்தாள். ஓகே, கடைசியா நீங்க அவரை எப்ப பாத்தீங்க? நேத்து சாயந்தரம் 5 மணி இருக்கும். நான் காஃபி கொண்டு போய் கொடுத்தேன். அப்புறம் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போக போறத பத்தி சொன்னேன். அவரும் சரி பார்த்து போயிட்டு வான்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்ல என்று பிரியா சொன்னதும் காவியாவின் முகத்தில் ஓர் சந்தேகம் தோன்றியது. பிரியாவை பார்த்து கேட்டாள். நீங்க தான் அவருக்கு காஃபி கொடுத்தீங்களா? அந்த காஃபிய ப்ரிப்பேர் பண்ணதும் நீங்க தானா?
ஆமா, நான் தான் எப்பவும் அவருக்கு காஃபி போட்டு கொடுப்பேன் என்று பிரியா சொன்னதும் காவ்யா, அஞ்சலி, இன்ஸ்பெக்டர் மதன் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் இன்ஸ்பெக்டர் மதன் பிரியாவை பார்த்து சொன்னார், ஓகே பிரியா, இப்போதைக்கு அவ்வளோதான். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. தேவை ஏற்பட்டா மறுபடியும் உங்ககிட்ட வந்து விசாரிப்போம் என்று இன்ஸ்பெக்டர் மதன் சொன்னதும் பிரியா எழுந்து நின்று தலையசைத்து விட்டு அவளின் அறையை நோக்கி நடந்தாள். அவள் கொஞ்ச தூரம் சென்றதும் அஞ்சலி கீதாவிற்கு போன் செய்து பேசினாள். பின் காவ்யாவிடம் சொன்னாள், கீதா வீட்ல பர்த்டே பார்ட்டி நடந்தது உண்மை, பிரியா அங்க போனது உண்மை. ஆனா ராத்திரி முழுக்க பிரியா அங்க இல்ல. பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க யாரும் பிரியாவை பார்க்கவே இல்லையா. அவ பயங்கரமா நடிக்கிறா. அவகிட்ட ஏதோ தப்பு இருக்கு. அவ சொன்ன எதுவும் உண்மை இல்ல என்று காவியா சொன்னதும் இன்ஸ்பெக்டர் மதன் சொன்னார், எனக்கும் இந்த பிரியா மேல சந்தேகமாத்தான் இருக்கு. அத்தியாயம் 9. காவியா, அஞ்சலி, இன்ஸ்பெக்டர் மதன் மூவரும் நூலக அறைக்கு வந்தார்கள். அங்கு ஃபாரன்சிக் டீம் அவர்களின் பணியை முடித்திருந்தார்கள். ஒரு இளம் அதிகாரி மதனிடம் வந்தார். சார், காஃபி மக்கோட கைப்பிடியில சில கெமிக்கல் பார்ட்டிகிள்ஸ கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஒரு வகையான விஷம். ஆனா இதை யாராலையும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. இது என்ன மாதிரி பிசுபிசுப்பா இருக்கும். இது ஸ்கின் வழியா உடம்புக்குள்ள போகக்கூடிய ஒரு வகையான விஷம். இது தாவரத்திலிருந்து தயாரிக்கப்படுது. நாங்க இதை அனலிசிஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கோம் என்று அந்த இளம் அதிகாரி சொன்னதும் மூவரும் ஆச்சரியமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் மதன் அந்த அதிகாரியை பார்த்து கேட்டார், ஏதாவது கைரேகை கிடைச்சிருக்கா? எஸ் சார், ஆனா பாதி கைரேகை தான் கிடைச்சிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது அது சின்ன கைதான். இன்னும் சொல்ல போனா அது ஒரு பொண்ணோட கையா இருக்கலாம் என்று அந்த அதிகாரி சொன்னதும் காவியா தனது கையை கட்டி கொண்டு சிந்திக்க ஆரம்பித்தாள். டாக்டர் ரிஷி காஃபி குடிக்கிறார். விஷம் அவரது தோல் வழியாக உள்ளே செல்கிறது. மெதுமெதுவாக அவர் இறந்து போகிறார். எந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் சத்தமும் இல்லாமல் இறந்து போய்விட்டார் என்று காவியா சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அஞ்சலி மேஜையின் அருகில் சென்றாள். அந்த கம்ப்யூட்டரில் இருந்த வசனத்தை மீண்டும் படித்தாள். என் மனம் இனி என்னுடையது அல்ல. பின் சொன்னாள், அந்த கப்பை பிடிச்சு காஃபிய குடிச்ச கொஞ்ச நேரத்துல அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதனாலதான் அவர் இந்த மெசேஜ டைப் செஞ்சிருக்காரு என்ற அஞ்சலி சொன்னதும் காவியா ஆமாம் என்று தலையாட்டினாள். பின் சொன்னாள், அவருக்கு ஏதோ தப்பா தோணிருக்கு. இந்த விஷத்தால அவரோட மனசு ஒரு நிலையில இல்லாம இருந்திருக்கலாம். ஆனாலும் அவரு பயப்படல. உண்மைய கண்டுபிடிக்க பல க்ளூஸ்களை விட்டுட்டு போயிருக்காரு என்று சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் மதனை பார்த்து சொன்னாள், பிரியாவை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் நாம கண்டுபிடிக்கணும். உண்மையான பின்னணி, பர்த் சர்டிபிகேட், ஸ்கூல் சர்டிபிகேட், காலேஜ் சர்டிபிகேட், இப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் நாம கண்டுபிடிக்கணும். ஓகே காவியா, அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருந்த லெட்டர்ல அவன்னு டாக்டர் ரிஷி எழுதியிருந்தாரு. இப்ப கைரேகையும் பொண்ணோடதுன்னு தெரியுது. காஃபி மக்கோட கைப்பிடியில விஷம் இருந்திருக்கு. டாக்டர் ரிஷிக்கு காஃபி கொடுத்தது பிரியா. இதுக்கு மேல என்ன வேணும்? நாம ஏன் அவளை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க கூடாது? இல்ல மதன், அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருந்த லெட்டர்ல விஷயங்கள் அவ்வளவு தெளிவா இல்ல. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி பிரியாதான் குற்றவாளினா அவ ஏன் இந்த கொலைய பண்ணணும்? எல்லா கேள்விகளுக்கும் சரியான ஆதாரங்களை, உண்மையான பதில்களை நாம கண்டுபிடிக்கணும் என்று சொல்லிவிட்டு காவியாவும் அஞ்சலியும் அங்கிருந்து கிளம்பினார்கள். பின் வேறு ஒரு கேஸ் விஷயமாக காவியா கோர்ட்டுக்கு சென்று விட்டாள். அன்று மாலை காவியா அவர்கள் வீட்டிற்கு திரும்பும் பொழுது அவர்களின் மேஜையில் பல பிரிண்ட் அவுட்களை அடுக்கி வைத்திருந்தாள் அஞ்சலி. அஞ்சலி, என்ன இதெல்லாம்? இதெல்லாம் பிரியாவோட டீடைல்ஸ். அவ பிஜி படிக்க போன வருஷம்தான் இந்த ஊருக்கு வந்திருக்கா. அதுக்கு முன்னாடி இருந்த அவளோட எந்த டீடைல்ஸும் நமக்கு கிடைக்கல. அடையாள அட்டையே 1.5 வருஷத்துக்கு முன்னாடிதான் வாங்கியிருக்கா. அதாவது டாக்டர் ரிஷி வீட்டுக்கு வர்றதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி. ஆமா, வேற எந்த பாஸ்ட் ரெக்கார்ட்ஸும் நமக்கு கிடைக்கல. வினோதமா இருக்கே, அது எப்படி எந்த டீடைல்ஸும் இல்லாம இருக்கும்? அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா ஒரே ஒரு க்ளூ மட்டும் இருக்கு. என்ன என்று காவியா கேட்டதும் அந்த பிரிண்ட் அவுட்டில் இருந்து ஒரு பேப்பரை எடுத்து காவியாவிடம் கொடுத்து விட்டு சொன்னாள், பிரியாவோட அப்பா அம்மா யாரு என்னன்னு எந்த டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்கல. ஆனா பிரியாவோட அப்பா டாக்டர் ரிஷியோட மச்சானும் இல்ல, சொந்தக்காரனும் இல்ல, அது மட்டும் கன்ஃபார்ம். அப்புறம் டாக்டர் ரிஷி சம்பந்தப்பட்ட வழக்குகள் பத்தின டீட்டெயில்ஸை எடுத்தேன். அப்போ வித்தியாசமான கேஸ் பத்தின தகவல் கிடைச்சது. என்ன கேஸு?
15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேக் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் தயாரிச்சதுக்காக மனோகர் அப்படின்ற மருத்துவர் ஒருத்தரை கைது பண்ணி தண்டனை கொடுத்தாங்க. டாக்டர் ரிஷியும் மனோகரும் நெருங்கிய நண்பர்கள். அந்த கேஸ்ல மனோகரோட சைக்காட்ரிக் எவாலுவேஷன்ல டாக்டர் ரிஷி தான் கையெழுத்து போட்டிருக்காரு. அவரோட கையெழுத்து தான் அந்த கேஸையே திசை திருப்பிருச்சு என்று அஞ்சலி சொன்னதும் காவ்யா அந்த கேஸ் பத்தின டீட்டெயில்ஸை படித்து பார்த்தாள். பின் அஞ்சலியை பார்த்து கேட்டாள், சோ ஜெயிலையே மனோகர் இறந்துட்டாரு அப்படித்தானே என்று காவ்யா கேட்டதும் அஞ்சலி ஆமாம் என்று தலையாட்டினாள். பின் காவ்யா கேட்டாள், மனோகரோட குடும்பம், பசங்க இப்படி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சதா? மனோகருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவர் இறந்த பிறகு அவளுக்கு என்னாச்சு, என்ன நடந்தது, அவ எங்க இருக்கா, அவ இருக்காளா இல்லையா, அவ எப்படி இருக்கா, எதுவும் தெரியல, எந்த டீட்டெயில்ஸும் இல்ல என்று அஞ்சலி சொன்னதும் காவ்யா மெதுவாக முணுமுணுத்தாள். பிரியா மனோகரோட பொண்ணு என்று காவ்யா சொன்னதை கேட்டு அஞ்சலி உறைந்து நின்றாள். அத்தியாயம் 10. நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு சுவரை பார்த்து கொண்டு இருந்தாள் காவ்யா. அஞ்சலி தீவிரமாக சிந்தித்து கொண்டு இருந்தாள். இருவர் மனதிலும் பற்பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அவர்கள் அறையில் அமைதி குடிகொண்டு இருந்தது. அங்கு நிலவிய மௌனத்தை அஞ்சலிதான் முதலில் கலைத்தாள். பிரியா மனோகரோட பொண்ணுனா இது கோஇன்சிடன்ஸ் கிடையாது, வெல் பிளான்ட் என்று அஞ்சலி சொன்னதும் ஆமாம் என்று காவ்யா தலையாட்டினாள். பின் சொன்னாள், அவ அப்பா மனோகர் இப்படி ஆனதுக்கு டாக்டர் ரிஷி தான் முக்கிய காரணம் அப்படின்ற உண்மை பிரியாவுக்கு தெரிய வந்திருக்கலாம். டாக்டர் ரிஷியால தான் தன்னோட அப்பாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு, அதனாலதான் அவர் ஜெயிலையே இறந்து போனாருன்னு பிரியா ஆழமா நம்ப ஆரம்பிச்சிருக்கலாம். அதனாலதான் பழிவாங்கிற எண்ணத்தோட அவ இத செஞ்சிருக்கா என்று காவ்யா சொல்ல சொல்ல அஞ்சலி மேஜை மீது தாளம் போட்டுக்கொண்டே சிந்தித்து கொண்டு இருந்தாள். பின் மேஜையை பலமாக தட்டிவிட்டு சொன்னாள், கரெக்ட். ஆனா இத செய்ய அவ அவசரப்படல. நிதானமா டாக்டர் ரிஷிய நெருங்கி இருக்கா. அவர் கூட பேசி பழகி அவரோட நம்பிக்கைக்கு பாத்திரமாயிருக்கா. அவரையே தனக்கு கார்டியனா ஆக்கியிருக்கா. அவர் வீட்ல தங்கி அவரோட உதவியில படிச்சிருக்கா. அவரோட வளர்ப்பு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்திருக்கா. சந்தர்ப்பம் கிடைச்சதும் அவ வேலைய காட்டிட்டா. இத வெறும் கோபம்னு மட்டும் சொல்ல முடியாது, திட்டமிட்ட சதி என்று அஞ்சலி சொன்னதும் காவ்யா சொன்னாள், கரெக்ட். பிரியாவை பத்தி டாக்டர் ரிஷிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் மரப்பெட்டி பசில்ஸ் மூலம் எல்லா க்ளூவையும் ஒளிச்சு வச்சிருந்திருக்காரு. அந்த விஷயம் பிரியாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த மரப்பெட்டியை திறக்க முயற்சி பண்ணிருக்கா. அதுக்கு பேப்பர் வெயிட்ட பயன்படுத்தியிருக்கா. கடைசியில பேப்பர் வெயிட் உடைஞ்சு போச்சு. அவளால மரப்பெட்டிய முழுசா திறக்க முடியல என்று சொல்லிக்கொண்டே அந்த மரப்பெட்டியின் அருகே சென்றாள். அஞ்சலியும் அவள் பின்னால் சென்றாள். அந்த மெட்டல் பாக்ஸை தடவி பார்த்தாள். அதில் இன்னொரு பாக்ஸ் இருப்பது தெரிந்தது. அதை திறப்பதற்கு மீண்டும் 4 எழுத்து வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும். காவ்யாவும் அஞ்சலியும் யோசித்தார்கள். அப்பொழுது அஞ்சலி கேட்டாள், அடிக்கடி டாக்டர் ரிஷி உண்மைன்னு நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. அதனால ட்ரூன்ற வார்த்தை தான் ஆன்சரா இருக்குமோ? உடனே காவ்யா அந்த ரிங் பாக்ஸில் உள்ள எழுத்துக்களை திருப்பி ட்ரூ வார்த்தையை உருவாக்கினாள். பின் ட்ரூ என்று காவ்யா சொன்னதும் இன்னொரு பெட்டி திறந்து கொண்டது. அதில் USB டிரைவும் ஒரு மடித்த பேப்பரும் இருந்தது. காவ்யா அந்த பேப்பரை பிரித்து படித்தாள். இதை கண்டுபிடிக்கும் காவ்யா அஞ்சலி அவர்களுக்கு, உங்கள் முன் நான் என் குற்றத்தை ஒப்புக்கொள்ளப் போகிறேன். நான் 15 வருடங்களுக்கு முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன். நிரபராதி என்று ஒருவரை நம்பி அவரை காப்பாற்ற நான் முயற்சி செய்தேன். ஆனால் அதுவே அவரின் மரணத்திற்கு காரணமாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. அன்றிலிருந்து நான் பயந்து போயிருக்கிறேன். மரணம் எந்த நொடியும் என்னை நெருங்கலாம். இந்த உண்மை அவளுக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது கூட அவள் இங்குதான் இருக்கிறாள் என்று எனக்கு தோன்றுகிறது என்று அதில் எழுதியிருந்தது. காவ்யாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் அஞ்சலி அந்த USB டிரைவை லேப்டாப்பில் சொருகினாள். ஒரு வீடியோ ஃபைல் ஓபன் ஆனது. அது 3 நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட வீடியோ. அந்த வீடியோவில் டாக்டர் ரிஷி தெரிந்தார். இப்பொழுது இறந்து கிடந்த அதே நாற்காலியில் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார். வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கும் டாக்டர் ரிஷியின் வாக்குமூலம் இதோ. ஹாய் காவ்யா, அஞ்சலி, நீங்க இந்த வீடியோவை பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்ல போறேன். என் ஃப்ரெண்டு பேரு மனோகர்.
அவன் ஃபேக் மெடிக்கல் ரிப்போர்ட் உருவாக்குறதா அவன் மேல கேஸ் போட்டாங்க. யாரோ பொறாம பிடிச்சவங்க அப்படி பொய்யான கேஸ போட்டுட்டதா சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டான். சாட்சிகள் எல்லாம் அவனுக்கு எதிரா இருந்தது. ஆனாலும் அவனை காப்பாத்த நான் முயற்சி பண்ணேன். ஆனா அதுவே அவனோட மரணத்துக்கு காரணமா இருக்கும்னு எனக்கு தெரியாது. அவன் இறந்து போயிட்டான். அவனோட பொண்ண நான் சந்திச்சேன். தெரியாம செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவளுக்கு எல்லா உதவியும் செஞ்சேன். அவளும் என்கிட்ட பாசமா இருந்தா. ஆனா அது பாசம் இல்ல, வேஷம்னு போக போகத்தான் புரிஞ்சுது. என்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சா. நான் மறக்கணும்னு நினைக்கிற என்னோட கடந்த காலத்தை பத்தியும் அவ அப்பா மனோகர் பத்தியும் பேச ஆரம்பிச்சா. கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. நாளாக நாளாக அவ என்ன பழிவாங்க வந்திருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வேணும்னு எந்த தப்பும் பண்ணல. என்னையும் அறியாம மனோகருக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இப்ப அவளும் இந்த வீடியோவை பாக்குறானா? நான் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல. உங்க அப்பா மரணத்துக்கு நான் காரணம் இல்ல என்பதோடு அந்த வீடியோ முடிந்தது. அஞ்சலி காவியாவை பார்த்து சொன்னாள், இது போதும், பிரியாவை அரெஸ்ட் பண்ண. இல்ல அஞ்சலி, அவ வாயால இந்த உண்மைய அவ ஒத்துக்கணும். ஏன்னா எந்த இடத்துலயும் டாக்டர் ரிஷி அவ பேரை மென்ஷன் பண்ணல. அதனால அவளே குற்றத்தை ஒத்துக்கணும். அப்பதான் இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, அப்ப அதுக்கான வேலைய ஆரம்பிக்கலாம். அவளையே கன்ஃபஸ் செய்ய வைக்கலாம் என்று அஞ்சலி சொன்னதும் காவியா சரி என்று தலையாட்டினாள். அத்தியாயம் 11. அன்று இரவு காவியாவும் அஞ்சலியும் பிரியாவிடமிருந்து உண்மையை வர வைக்க திட்டம் தீட்டினார்கள். அதன்படி டாக்டர் ரிஷியின் ஃபைனல் லீகல் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை காவியாவே போலியாக உருவாக்கினாள். பின் அஞ்சலியை பார்த்து சொன்னாள், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாளைக்கு டாக்டரோட வீட்ல எல்லாரும் முன்னாடியும் வாசிக்கும்படி ஏற்பாடு செய்யணும். வீட்ல டாக்டரோட அசிஸ்டன்ட் மீனா, சஞ்சய், பிரியா இவங்க 3 பேரும் மட்டும் இருந்தா போதும். அந்த அறையில அவங்க வரதுக்கு முன்னாடி நாம கேமரா வச்சிரணும். அஞ்சலியும் சரி என்றாள். அடுத்த நாள் காலை டாக்டர் ரிஷியின் அறையில் எல்லோரும் இருந்தார்கள். சீல் வைக்கப்பட்ட என்வலப்பை பிடித்துக்கொண்டு காவியா எல்லோர் முன்பும் நின்றாள். பின் எல்லோரையும் பார்த்து சொன்னாள், உங்க எல்லாரும் முன்னாடியும் படிக்க ஒரு லீகல் நோட்டை டாக்டர் ரிஷி விட்டுட்டு போயிருக்காரு. ஒருவரோட மரணத்துல சந்தேகம் இருக்கும் போது இப்படி செய்யறது வழக்கமான புரோட்டோகால் தான் என்று காவியா சொல்ல சொல்ல மீனா பதட்டமாக இருந்தாள். சஞ்சய் அமைதியாக தரையை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். பிரியா கைகளை இறுக்கமாக கோர்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். பயத்தை வெளியில் காட்டாமல் தைரியமானவள் போல் நடித்து கொண்டிருந்தாள் பிரியா. காவியா அந்த ஸ்டேட்மெண்டை சத்தமாக படிக்க ஆரம்பித்தாள். என் வீட்டாருக்கு இந்த கடிதம் படிக்கப்படுகிறது என்றால் இயற்கைக்கு மாறாக ஏதோ ஒன்று எனக்கு நடந்திருக்கிறது என்று அர்த்தம். ஒன்று என்னை கடத்தியிருக்கலாம், அல்லது என்னை கொலை செய்திருக்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யார், என்ன நடந்தது என்பது எனக்கும் என் வக்கீல்கள் காவியா மற்றும் அஞ்சலிக்கும் மட்டும் தெரிந்த உண்மை என்று படித்துக்கொண்டே வந்த காவியா சற்று நிறுத்தி எல்லோரையும் கவனித்தாள். பிரியாவின் முகத்தில் இருள் சூழ ஆரம்பித்தது. காவியா மீண்டும் படிக்க ஆரம்பித்தாள். இதற்கு காரணமானவர் தானாக முன்வந்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இன்று மாலை 6 மணிக்கு என் வழக்கறிஞர்கள் இந்த பெயரை காவல்துறையிடம் ஒப்படைப்பார்கள் என்று அந்த ஸ்டேட்மெண்டை படித்து முடித்தாள் காவியா. யாரிடமும் எந்த அசைவும் இல்லை. காவியா அந்த ஸ்டேட்மெண்டை மடித்து கவருக்குள் வைத்தாள். பின் எல்லோரையும் பார்த்து சொன்னாள், இதுதான் உங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. குற்றம் செஞ்சவங்க நீங்களாவே வந்து குற்றத்தை ஒத்துக்கங்க. அப்படி ஒத்துக்கிட்டா உங்களை காப்பாத்த வேண்டியது எங்க பொறுப்பு. என்ன நடந்தது, யாரு காரணம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். குற்றவாளியை கைது பண்ண எங்க கிட்ட போதுமான ஆதாரம் இருக்கு என்றாள் காவியா. மீண்டும் யாரிடமும் எந்த அசைவும் இல்லை. குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிற்கு பின்ட்ராப் சைலண்டாக இருந்தது. அப்பொழுது பிரியா எழுந்து மெதுவாக பேச ஆரம்பித்தாள். எனக்கு தெரியும், நான் தான் குற்றவாளின்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் என்று பிரியா சொன்னதும் சஞ்சய், மீனா எல்லோருக்கும் பேரு அதிர்ச்சியாக இருந்தது. அஞ்சலி பிரியாவை பார்த்து சொன்னாள், ஆமா, நீதான் குற்றவாளின்னு நாங்க சம்பவம் நடந்த அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டோம் என்று அஞ்சலி சொன்னதும் பிரியா மெலிதாக புன்னகைத்தாள். பின் சொன்னாள்,
நானும் இந்த நாளுக்காகத்தான் காத்திருந்தேன். என் பக்க நியாயத்தை நான் சொன்னா கூட அதை கேட்க இங்க ஆட்கள் இல்ல. கண்டிப்பா நான் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி இல்ல, பாதிக்கப்பட்டவ. என் பக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கையோட நான் உண்மையை சொல்ல போறேன் என்று சொல்லிவிட்டு எல்லோரையும் ஒரு முறை பார்த்தாள். பின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய உண்மையை சொல்ல ஆரம்பித்தாள். எங்க அப்பா சாவுக்கு அவர்தான் காரணம். எங்க அப்பா பேரு மனோகர். ஃபேக் மெடிக்கல் ரிப்போர்ட் தயாரிச்சாருன்னு அவர் மேல கேஸ் போட்டுட்டாங்க. அவர் உண்மையிலேயே தப்பு செஞ்சாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா சாட்சியெல்லாம் அவருக்கு எதிரா இருந்தது. எங்க அப்பாவும் டாக்டர் ரிஷியும் நண்பர்கள். எங்க அப்பா டாக்டர் ரிஷி கிட்ட நடந்ததை சொல்லி ஹெல்ப் கேட்டாரு. எங்க அப்பாவை காப்பாத்துறதா சொல்லி கடைசியில அவருக்கு மனநல சரியில்லைன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. அதனால எங்க அப்பாவோட தண்டனை குறைஞ்சதே தவிர நிரபராதின்னு தீர்ப்பு வரல. கடைசியில எங்க அப்பாவை பைத்தியக்காரன் ஆக்கிட்டாரு. டாக்டர் ரிஷி கிட்ட உண்மையை சொல்ல சொல்லி எங்க அப்பா கெஞ்சினாரு. உண்மையை சொன்னா சிவியர் பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி டாக்டர் ரிஷி மௌனமா இருந்துட்டாரு. கடைசியில ஜெயிலையே எங்க அப்பா இறந்துட்டாரு. பைத்தியக்காரனோட பொண்ணுன்னு ஸ்கூலு காலேஜ் பாக்குறவங்க தெரிஞ்சவங்க இப்படி எல்லாரும் என்னை பார்த்து சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? உனக்கு அந்த நிலைமை வந்தா என் கஷ்டம் புரிஞ்சிருக்கும் என்று சொல்லிவிட்டு அழுதாள். பின் கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னாள். முதல்ல டாக்டர் ரிஷிய பைத்தியமாக்கத்தான் நான் திட்டம் போட்டேன். ஆனா அவர் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னோட திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. நாளைக்கு அவரு எனக்கு எதிரா செயல்பட வாய்ப்பு இருக்கு. அதான் இப்படி பண்ணிட்டேன் என்று பிரியா சொல்லி முடிக்கவும் அதுவரை மறைந்து நின்று அனைத்தையும் ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் மதன் வெளியில் வரவும் சரியாக இருந்தது. பிரியாவை பார்த்து சொன்னார். உங்க கன்ஃபெஷனுக்கு நன்றி என்று இன்ஸ்பெக்டர் மதன் சொன்னதும் பிரியா திடுக்கிட்டு திரும்பினாள். பின் காவியாவை பார்த்து கேட்டாள். நீ என்னை ஏமாத்திட்ட. எப்போ டாக்டர் ரிஷியோட அந்த ஃபைனல் லீகல் ஸ்டேட்மெண்ட நம்புனியோ அப்பவே நீ ஏமாற ஆரம்பிச்சிட்ட என்று காவியா சொன்னதும் பிரியா நிலைகுலைந்து போனாள். அத்தியாயம் 12. அந்த பங்களாவிற்கு முன் போலீஸ் வேன் காத்து கொண்டு இருந்தது. சஞ்சய் இடிந்து போய் உட்கார்ந்திருந்தான். பிரியா சோகமாக உட்கார்ந்திருந்தாள். அவள் கையில் விலங்கு மாட்டப்பட்டு இருந்தது. அவளுடைய முகத்தில் எந்த சலனமும் இல்லை. பிரியாவை அழைத்து செல்ல பெண் காவல் அதிகாரிகள் வந்தார்கள். சோஃபாவிலிருந்து பிரியா மெதுவாக எழுந்தாள். காவியாவை பார்த்து கேட்டாள். நான் கெட்டவன்னு நினைக்கிறியா என்று பிரியா கேட்டதும் காவியா அமைதியாக நின்றாள். பின் சொன்னாள். உங்க அப்பாவோட பிரிவு உன்னை ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த வலிய உன்னோட பலமா நீ மாத்திக்க முயற்சி பண்ணிருக்க. அதோட விளைவுதான் இது. உனக்கு ஒரு உண்மையை நான் இப்ப சொல்றேன். உங்க அப்பா ஃபேக் மெடிக்கல் ரிப்போர்ட் தயாரிச்சிருக்காரு. அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றம் உண்மைதான். இருந்தாலும் நண்பனை காப்பாத்தணும்ன்ற எண்ணத்தோட தான் டாக்டர் ரிஷி அப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு. ஆனா அது வேற மாதிரி முடிஞ்சு போச்சு. டாக்டர் ரிஷி செஞ்ச ஒரே தப்பு உங்க அப்பாவை காப்பாத்த நினைச்சதுதான். பழிக்கு பழி வாங்குறது என்னைக்குமே சரியா இருக்காது. தப்பு செஞ்சா தண்டனை நிச்சயம். இந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என்று காவியா சொன்னதை கேட்டு பிரியாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. பின் பிரியாவை கைது செய்து அழைத்து சென்றார்கள். அவள் சென்ற பிறகு அங்கு தனியாக டைனிங் டேபிளில் தலையில் கை வைத்து உட்கார்ந்திருக்கும் சஞ்சயை பார்த்தாள் காவியா. அவன் அருகில் வந்தாள். அவனிடம் கேட்டாள். உங்களுக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்குமா? ஆமா, அவரை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே தெரியாதுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுகிட்டேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்தான். காவியா சொன்னாள். யார பத்தியும் யாருக்கும் முழுசா தெரியாது. எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். உங்க அப்பா உங்க வாழ்க்கையை சரி பண்ண அழகாக்க முயற்சி பண்ணாரு. இனி எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? என் மனைவி என் அப்பாவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா. இனி எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? நோ சஞ்சய், நடந்ததை கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இதுவும் கடந்து போகும். காலம் எல்லாத்துக்கும் மாற்றம் வச்சிருக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் என்று சொல்லிவிட்டு காவியாவும் அஞ்சலியும் அங்கிருந்து கிளம்பினார்கள். பின் காவல் நிலையத்தில் மெட்டல் டிவைஸ் பாக்ஸ், லெட்டர்ஸ், USB டிரைவ் எல்லாவற்றையும் இன்ஸ்பெக்டர் மதனிடம் கொடுத்தார்கள். காவியாவும் அஞ்சலியும் பின் அங்கிருந்து கிளம்பி அவர்கள் வீட்டை நோக்கி சென்றார்கள். அப்பொழுது அஞ்சலி கேட்டாள். எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் புரியல என்ற அஞ்சலி கேட்டதும் என்ன என்பது போல் காவியா புருவத்தை உயர்த்தினாள். அஞ்சலி கேட்டாள். ஏன் பிரியா பேர டாக்டர் ரிஷி நேரடியா சொல்லாம பசில்ஸ் மூலம் சொன்னாரு?
அவரை பொறுத்த வரைக்கும் பிரியா குற்றவாளி இல்ல, தண்டிக்கப்பட வேண்டியவ இல்ல, பாதிக்கப்பட்டவ, திருந்த வேண்டியவ. அதனாலதான் அவரால நேரடியா அவ பேரை சொல்ல முடியல. காலம் அவளையும் மாத்தும் என்று காவியா சொல்லி முடிக்கவும் கார் அவர்கள் வீட்டு வாசல் முன் நிற்கவும் சரியாக இருந்தது. வீட்டு வாசலில் ஒரு கவர் இருந்தது. அதனை எடுத்து அஞ்சலி பிரித்து படித்தாள். பின் காவியாவை பார்த்து சொன்னாள், அடுத்த புது கேஸ். நமக்கு பிரேக்கே கிடையாதா? இந்த வேலையில பிரேக்கு கிடைக்காது. ஆனா ஆத்ம திருப்தியும் நீதியும் நியாயமும் கிடைக்கும். அது போதும் என்று காவியா சொல்ல இருவரும் சிரித்துக்கொண்டே உள்ளே சென்றார்கள். கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.